இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, என்ன பண்ணலாம்? சரி, என்ஜாய் பண்ண வேண்டியதான். சரண்யா, 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறான்றதுக்கா இவன் சுற்ற வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. 7 வேலை கொடுப்பான். என்ன கொஞ்சம் ஜூஸ் போட்டு உண்டாயேன், தாகமா இருக்கு. மாறேன். ரெடி பண்ணோம்னா நம்மளுக்கு இப்பதான் எல்லா தாகமும் வரும். நம்மளுக்கே 1008 வேலை இருக்கு. ஜூஸ் வேணும், பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும். ஜூஸ் இன்னும் வரல. வரும் வரும், செஞ்சாதான் வரும். ஜூஸ போட்டு முடிக்கிறதுக்கு நீ கை வலியே வந்துருது. சரண்யா, போட்டாதான் வரும். இன்னும் ரெடிமேட் ஜூஸ் வாங்கி வைக்கிற மாதிரி. ஜூஸ். சரி சரி, மத்தியானம் சமையல் என்ன? இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன். என்ன வேணும்? பிரியாணி வச்சிரு. கறி வேணும், வாங்கிட்டு வாங்க. ரிச் பை. சரண்யா, என் பேர் எனக்கே கடுப்பாகுதே. என்ன? அந்த ரிமோட் எடுத்து கொடு. பக்கத்துல தானே இருக்கு, எந்திரிச்சு போய் எடுக்க வலிக்குது. இதுவும் நல்லா தான் இருக்கு. தண்ணி தவிக்குது, என்ன செய்யலாம்? இவ்வளவு கூப்பிட்டோம்னா இதுக்கும் கத்துவா. சரி கூப்பிடுவோம். சரண்யா, வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. என்னப்பா? தண்ணி தவிக்கிறது, அந்த சொம்ப கொஞ்சம் எடுத்து கூட. இல்ல, எடுத்துக்க வேண்டியதானே. நான் கிச்சன்ல பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் எடுத்து கூட ப்ளீஸ். ஆனால் நீ ரொம்ப பண்ற. போன் சுவிட்ச் ஆஃபா? ஏய் சரண்யா, சரண்யா, ஏன் என்ன சிப்பி கத்துறாரு? என்னப்பா? என்ன என்ன? போன்ல சார்ஜ் இல்ல, சார்ஜ் போடணும். கடவுளே, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பதறி அடிச்சுட்டு ஓடி வரேன். இதாதானே இருக்கு வயரு, இதுல போடுறதுக்கு என்ன உங்களுக்கு? சரி கொஞ்சம் போடேன். போட்டாச்சு, போதுமா? எடுத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் நான் வேணும். கரெக்டான டைம் வந்துருச்சு, கூப்பிட்டு சொல்லிட வேண்டியதான். சரண்யா, அப்போ இவருக்கு ஒரு வேலையே இல்லை. என் பேர் எனக்கே கட்டுப்பா வருது. என்னதான் உங்க பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் ஏன் சரண்யா சரண்யா நைய நைன்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? உட்காரு. சொல்லுங்க. எனக்கு ஒர்க் விஷயமா ஒரு 6 மாசம் அப்ராடுக்கு விசா கிடைச்சிருக்கு. சரி, 6 மாசம் நான் அப்ராட் போறேன். அதனாலதான் இன்னைக்கு உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்றதாண்டி தான் இவ்வளவும் பண்ணேன். என்ன சொல்றீங்க? என்கிட்ட ஏன் இது நேத்து வரைக்கும் சொல்லவே இல்லை? சரி, சர்ப்ரைஸா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னங்கட்டி உங்க சர்ப்ரைஸ் எனக்கு கடுப்பாகுது. என்ன சொல்லும்? 1 மாசம் எல்லாம் போக முடியாதா? 6 மாசம் தான் போடுமா? முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்துரு. போய் நேத்து இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருந்தேன். இன்னைக்கு சந்தோஷமான பிடிச்சிருப்பேன். என்ன அழுகுறியா? எனக்கு ஃபீலிங்கா வருது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ரொம்ப ஃபீல் பண்ணாத, வந்துரு, சீக்கிரமா வந்துரு. இல்ல நீ 6 மாசம் கழிச்சே வா, நான் கொஞ்சம் நிம்மதியா ஜாலியா இருந்துக்கிறேன். சரி சொல்லலாம், பாத்து போயிட்டு வாங்க. எத்தனை மணிக்கு ஃபிளைட்? நான் 10 மினிட்ஸ்ல கிளம்பிடுவேன். பேக் பண்ணவே இல்ல, வாங்க பேக் பண்ணி தரேன். நான் பேக் பண்ணி தான் வச்சிருக்கேன், அந்த வேலை எல்லாம் உனக்கு தரல. சரி பார்த்து பத்திரமா இருக்கணும்னு, சீக்கிரம் வந்துடணும். நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, என்ன மிஸ் பண்றேன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஐயோப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். இவ வருத்தப்படுறாளா சந்தோஷப்படுறாளா இன்னும் தெரியலையே. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். எவ்வளவு நாள் ஆச்சு சுடிதார் போட்டு. பிடிச்ச தோடு, ஒன் ஷர்ட் ஷாலு, படத்துக்கு சாப்பாடு. ஐயோப்பா, ரொம்ப நாள் ஆச்சு. வாயே நீயே. இது எவ்வளவு நல்லா இருக்கு. இதை விட்டுட்டு சேலைய கட்டு, குடுமி போடு, அது போடு, இது போடுன்ட்டு. இன்னைக்கு படத்துக்கு போறோம், வெளிய சாப்பிடுறோம், சும்மா மாசம் என்ஜாய் பண்றோம். ஏன் வீட்டுக்காரர் ஊருக்கு போயிட்டாரு? போலாமா? சரண்யா, அவன் தான் ஊருக்கு போயிட்டான்ல. ஆல்வேஸ் எங்க கேக்குது?
மன பிராந்தியா இருக்கும். கூப்பிட்டு பழகிடுச்சு. போலாம். 6 weeks later. போனேங்க. அம்மா. சொல்லுங்கம்மா. இந்த கிளம்பிட்டு இருக்கேன். அவரும் ஊருக்கு போயிருக்காரோ? வந்துடுறேம்மா. சரி, என்னதான் இருந்தாலும் அவர் எல்லாம் ஃபங்க்ஷன் போறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை ரொம்ப மிஸ் பண்றோமோ? சரண்யா இருக்கான். இனியால பார்த்தாலும் அவர் கூப்பிட்டுட்டே இருந்தது நம்மளுக்கு அப்ப டார்ச்சரா தெரிஞ்சு. இப்ப ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. வீட்டுல தனியா இருக்கிறதும் ஒரு மாதிரி நல்லாவே இல்லைல்ல. அவருக்கு வீடியோ கால் வேணா போடுவோமா? எப்போ வரீங்கன்னு கேட்போம். ஹாய். ஹாய், சொல்லுப்பா. பிஸியா? இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். எப்போ வருவீங்க? அதான் சொல்லிட்டு வந்தேன்ல, 6 மாதம் ஆகுண்டு. இப்போதான் 1 மாதம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 மாதம் இருக்குல்ல. 1 மாசம் ஆக போகுதுப்பா. நான் தான் சொன்னேன்ல 1 மாசத்துல வந்துருங்கன்ட்டு. சரி, நான் சொல்லிட்டு தானே வந்தேன் 5 மாதம் 6 மாதம் ஆகுண்டு. ப்ளீஸ் ஏதாவது எனக்காக கேட்டு வந்துருங்களேன். ஏதோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி சரி, இருக்கு. வை நான் இங்கே வேலையா இருக்கேன். அப்புறமேட்டு கூப்பிட்றேன். ப்ளீஸ். ஏய், நம்ம அவரை அவாய்ட் பண்ணனால அவாய்ட் பண்றாரா? சாரி. ஹாய் மக்களே. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு பிடிச்ச ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. இரிட்டேட்டாக இருக்கும். இன்னும் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே இருக்காங்க, எப்போதான் நீ பாட்டுவாங்க, இவங்க என்ன நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அதே நபர் நம்மளை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு உண்மையான ஒரு ஃபீல் வரும். இந்த நபர்கிட்ட நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோமோ, அன்னைக்கே நம்ம பேசி இருந்திருக்கலாமோ, அவங்க பேசுனதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். மேபி உங்களுக்கு அந்த சான்சஸ் கிடச்சிச்சுன்னா அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் அவங்க இருக்கும்போதே அவங்க கூட நல்லா பேசுங்க. இரிட்டேட் ஆகாதீங்க. அவங்களோட எவ்வளோ தூரம் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணுங்கள்.